ஜாதியை ஒழிச்சார்? ஜாதியை ஒழிச்சார். சாதி சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசினார். வேற என்னத்த பேசினார்? என்ன பேசினார்? என் பாட்டை வீட்டுல ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுங்க. பாரதி வீட்டுல எழுதிட்டான் பாட்டை. வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கோர் நிறமாகும். சாம்பல் நிறத்தொரு குட்டி, கருஞ்சாந்து நிறத்தொரு குட்டி, பாம்பு நிறத்தொரு குட்டி, வெள்ளை பாலி நிறத்தொரு குட்டி. அதோட நிறுத்தல. அடுத்த ஸ்டெப்பு, எந்த நிறம் என்றாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் சொல்லலாமோன்ட்டான். அவ்வளவுதான். நீ பாரதி என்ன சொல்ற? பாரதி ஒரு தேசிய கவி. அவன் நேஷனல் இருந்து இன்டர்நேஷனல் போயிட்டான். அவன் சர்வதேச கவி. அவன் எங்க போய் நிக்கிறான் பாருங்க. ரேசிசம், இனவெறி, நிறவெறியில போய் ஆப்பிரிக்கால போய் நிக்கிறான். இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் நீ சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறான். நீ ஜாதி என்ன ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ண? ஜாதி மதங்களை பாரோங்கிறான் பாரதி. ஜாதி மதங்களை பாரோம், வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். வேதியன் பாப்பானும் ஒண்ணு, வேற ஆளும் ஒண்ணு. இங்க ஜாதியே இல்ல, நீ நானும் ஒண்ணுன்னு சொல்லி முடிச்சுட்டான். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். ஆனா இந்த ஈவேரா ஜாதியை ஒழிக்கிறேன், ஜாதியை ஒழிக்கிறேன் நம்ம காதுல பூசுத்துன இந்த ஈவேரா என்ன தெரியுமா சொல்றாரு? காந்தியடிகள் அரிஜினர்கள் கோயில் பிரவேசம் பத்தி பேசும்போது, சூத்திரன் ஒரு கோயில்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாமோ அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு ஈர வெங்காயத்துக்கு. அது எப்படி சொல்லலாம்? பறையனும் சூத்திரனும் ஒன்னா, பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா எழுதுறாரு விடுதலையில. பறையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா? சேர்த்தா தான் என்ன செத்துருவியா? சூத்திரனோட சேர்க்கப்படாது. சரி, சூத்திரன்னா யாரு? அதுக்கு அவர் சொல்ற வரையறைய பாருங்க. இஸ்லாமியர் அல்லாதோர், நான் இல்லப்பா, இஸ்லாமியர் அல்லாதோர், கிறிஸ்துவர் அல்லாதோர், அப்பா சிம்லர் அண்ணன் இல்ல, ஆதி திராவிடர் அல்லாத, நம்ம எல்லாருமே ஆதி திராவிடர் தான், ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடர். ஆதி திராவிடன் இல்லாம மீதி திராவிடன் தான் யாரு? இவங்க ஆளுதான். எக்கட போந்தி, ஏமி காவாலி, ஏன் செப்பஸ்தாரோ, டிசி பிளைஓவருக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, இவங்க தான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடம் தான் திராவிட கழகம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க தான் சூத்திரர்களாம். இன்னொன்னு சொல்றாரு, சாயிபுங்கெல்லாம் படிச்சு அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிட்டாக்க, அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடரும் படிச்சு அவங்களுக்கும் வேலை கிடைச்சிட்டாக்க, சூத்திரன் நிலையை நீ யோசிச்சு பாத்தியா? உன் நிலை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிறார். அந்த சூத்திரன் தான் நான் சொன்ன இப்ப ஆள். சூத்திரத்துக்கான வரையறை தான் இவர் கொடுப்பது. இவர் தான் சாதியை ஒழிச்சாரா? இவர் தான் சாதியை ஒழிச்சாரா? என் பாட்டம் பாடினா, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடுறதுனால பாப்பா பாப்பான் பாப்பான்